அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இறைசக்தி மையம் என்பது ஞான குருகுல கல்வி மையமாகும். என் குருவோட குரு மூவாய் ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் 3000 வருடமாக ஒளி தேகமாக இருக்கிறார். அவர் என் மகா ஞான குருக்கு சகல வித்தைகள் கற்றுக் கொடுத்து அவரிடம் குருகுல கல்வி கற்று 2005 முதல் குரு சக்தி மையம், இப்பொழுது இறைசக்தி மையம் என்று வைத்து 2005 முதல் கருமானங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா சித்தரும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அல்லார்களும் தான் பெற்ற அகலம் பார்க்க எழுதி போயிட்டாங்க. அந்த விளக்கத்தை நம்மளுடைய குரு மூலம் தான் அறிந்து கொள்ள முடியும். இன்று வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமி என்றால் எல்லாத்துக்கும் எல்லாம் நினைப்பாங்க தெரியுங்களா? ஏன்னா காலபைரவரும் போவாங்க. இப்போது காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி என்பது ஸ்ரீ காலபைரவருக்கு, வளபிறை அஷ்டமி ஸ்ரீ ஜெயதுர்க்கைக்கு மிகவும் உயர்ந்ததாகும். நம்முடைய ஆதிசங்கரர் ஸ்ரீ ஜெயதுர்க்கை வழிபாடு செய்து முக்தி அடைஞ்சார். பஞ்சபாண்டவர்கள் ஜெயதுர்க்கையை வழிபாடு செய்தார்கள். நம்முடைய ராமர் ஜெயதுர்க்கை வழிபாடு செய்தார்கள். இந்த ஜெயதுர்க்கை யார் அப்படின்னா, இப்போ சேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கடையில் பார்த்தீங்கன்னா கும்பல் எப்படி நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா நைட் பூஜை பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டும் கடையிலே பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி தினந்தோறும் பூஜை பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஜெயதுர்க்கை இருக்கும். இந்த ஜெயதுர்க்கை யார் அப்படின்னா 6 தெய்வங்களுடைய சேர்க்கை தான் ஒரு சக்தி. 6 தெய்வம் யார் அப்படின்னா, அதாவது சிவபெருமான் சக்தி, நாராயணன் மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி, பிரம்மா சரஸ்வதி. இந்த 6 பேர் தெய்வங்களுடைய ஒரே சக்தி தான் ஸ்ரீ ஜெயதுர்க்கையாகும். இந்த வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஜெயதுர்க்கை மந்திரத்தையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஜெயதுர்க்கை பூஜை செய்தல் வேண்டும். இதனால் என்ன நன்மைனா, வெற்றிகளை தரும் தெய்வம் நமக்கு வெற்றிகளை தரும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை வழிபாடுன்னு பேருங்க. நம்முடைய இறைசக்தி மையத்தில் ஸ்ரீ ஜெயதுர்க்கை மந்திர பூஜை, எப்படி மந்திரம் சொல்வது, மந்திரத்தை எப்படி ரத்தத்தை கலப்பது, எப்படி பூஜை செய்ய என்பதை உபதேசமாக செய்யப்படுகிறது. வெற்றிகளை தரும் ஜெயதுர்க்கை. கோர்ட் கேஸ் வைக்கல் ஜெயிக்க வேண்டுமா, ராகு திசையில் பிரச்சனை வருதா, எல்லாத்தையும் ஜெயிப்பு கொடுக்குறது ஸ்ரீ ஜெயதுர்க்கை. அதனால் வளர்பிறை ஜெயதுர்க்கை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு கருத்தரிக்க குழந்தை பஞ்சமகா பாதகன், ஈவி இறக்க மாட்டானாக, கொலை செய்ய தயங்க மாட்டான் என்று சொல்கிறாங்க. அதனால் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு இரவு கணவன் இச்சாபதி இருப்பது மிகவும் நல்லது. மேல் விவரங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்குள்ள நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், விஷயம் உங்களுக்கு அனுப்புகிறேன். +917904638079 வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை பற்றி விளக்கத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். சகல சௌபாக்கியம் பெறுக.